வாத்தியார் ஒரு சூப்பர் ஹீரோ படமா? வாத்தியார் படம் இப்பதான் பார்த்துட்டு வந்தேன். ஆக்சுவலா இது வந்து ஒரு மசாலா படமா, இல்லாட்டி சூப்பர் ஹீரோ படமா, இல்லாட்டி ஸ்பிளிட் பர்சனாலிட்டி உள்ள ஒரு கதையா அப்படிங்கிறதே நம்மளுக்கு ஒரு குழப்பமா இருக்கு. ஒரு நார்மல் மசாலா படம் மாதிரி இந்த படம் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்புல போனேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது மசாலாவோட சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த ஹாலிவுட் ஐட்டம்ஸையும் கொஞ்சம் சேர்த்திருக்காங்க. ஸ்பிளிட் பர்சனாலிட்டி கேரக்டர் மாதிரி, அதுக்கப்புறம் இந்த அன்னியன் கேரக்டர் மாதிரி, அதுக்கப்புறம் வந்து இந்த ஹீரோவே வில்லனை தேடுற மாதிரி, ஆனா கடைசியில் வில்லனே அந்த ஹீரோவா தான் இருப்பாங்களா. ஸோ அந்த மாதிரி கதையை வந்து இங்க கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த படத்துல வச்சிருக்காங்க. ஸோ ராஜ்கிரண் வந்து ஒரு தீவிர எம்ஜிஆர் ஃபேனா இருக்காரு. அவரோட பேரன் அதாவது கார்த்தியும் எம்ஜிஆர் ஃபேன் மாதிரி ஒரு கட்டம் வரைக்கும் வளர்க்குறாரு. ஆனா இந்த நம்ம கார்த்தி வந்து ஒரு கட்டத்துல வந்து நம்பியார் மாதிரி நடக்கிறாரு. ஸோ அப்படி ஒரு போலீஸ் ஆஃபீஸரா நம்ம கார்த்தி ஆகுறாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டியான ஒரு எம்ஜிஆர், ஆக்சுவலா ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ஒரு கேரக்டர், எம்ஜிஆர் கேரக்டர் நம்ம கார்த்தி கிட்ட இருந்து வெளியில வந்து அது என்னென்ன பண்ணுது, சத்யராஜுக்கு ஆப்போசிட்டா வில்லனுக்கு ஆப்போசிட்டா என்னென்ன பண்ணுது அப்படிங்கறத இந்த பட கதையை. கார்த்தி வந்து அவர் ரோலை வந்து பக்காவா பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட எந்த குறையுமே சொல்ல முடியல. ஏன்னா எம்ஜிஆர் அவர் ஸ்கிரீன்ல வராரு, நம்ம எம்ஜிஆர் அப்படியே ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரியே இருக்கு. ஸோ இந்த மசாலா படம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த சூப்பர் ஹீரோ படம் பிடிக்கும். அதுவும் இந்த மெயினா எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆளை வந்து திருப்பி பார்க்கணும், இல்ல எம்ஜிஆர் ஃபேன் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து கண்டிப்பா பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் ஒன் டைம் இந்த பார்க்கலாம். ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாத படம், ரொம்ப ஆவரேஜ்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஒரு டீசென்டான வாட்ச் தான். மசாலா படம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம்.